தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர் சிட்டின்னு சொல்லக்கூடிய கோயம்புத்தூர் முக்கிய தொழில் நகரம் மற்றும் கல்வி மையமா இருக்கக்கூடிய கோயம்புத்தூர்ல KSG கலை அறிவியல் கல்லூரியில இன்னைக்கு நம்மளுடைய காலேஜ் மாஸ் நிகழ்ச்சி தொடங்க இருக்கு. உங்களுடைய ஓட்டு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க போட போறீங்க. என்னுடைய கேண்டிடேட்டை நான் சூஸ் பண்ண போறேன். அடுத்த 5 வருஷம் என்ன ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளரை நான் தேர்வு செய்ய போறேன் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் உங்களுக்குள்ள எந்த அளவுக்கு இருக்கு? யார் பேச வரீங்க ஃபர்ஸ்ட்? என்னோட தொகுதியில் இந்த நம்பர் எனக்காண்டி செயல்படுவான்னு நினைச்சு ஓட்டு போடுவேன். நம்ம எந்த கட்சியா இருந்தாலும் நம்மளோட தொகுதிக்கு யாரு கரெக்டா அவங்களோட வேலையை கரெக்டா பண்றாங்களோ அவங்கள பார்த்து எல்லாருமே கரெக்டான ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைப்பேன். இதுக்கு எஜுகேஷனா படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த இதில் வர முடியும். படிக்கலைன்னா வர முடியாது. அப்படி பார்த்தா காமராஜர் படிக்கவே இல்லை. அவர் நம்மளோட ஆட்சி எப்படி நடத்திருக்காருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு படிப்பு ரொம்ப மேண்டட்டரி இல்லை. நம்ம ஒவ்வொரு ஓட்டு முக்கியமான ஒன்று. நம்ம சூஸ் பண்ணி தான் நம்ம ஒருத்தரை இங்கே நிற்க வைக்கிறோம். அவர் நமக்காக என்ன செய்வார், நம்ம மக்களுக்காக என்ன செய்வார் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். யோசிச்சு செய்யணும். எல்லாரும் சிந்திச்சு ஓட்டு போடுங்க. கேஸ்ட் பார்க்காம இப்போ எல்லாருமே ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி பார்க்குறவங்களுக்கு ஓட் பண்ணுவேன். இன்னொன்று இப்போ பெண்களுக்கு அதிகமாக பாதுகாப்பு இல்லை. ஸோ அதனால பெண்களுக்கு வெளியே போனாலும் சரி, நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நிறைய குவாலிஃபை இருக்கணும். அதாவது பாதுகாப்பு இருக்கணும், நம்மளுக்கு உரிமை இருக்கணும், தனி உரிமை முக்கியமாக இருக்கணும். ஸோ அதனால பெண்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இருக்கணும். ஓகே, பெண்கள் பாதுகாப்பு பற்றி நிறைய இடத்துல பல ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கான ஆக்ஷன்ஸ் கவர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இங்கே எத்தனை பேர் காவலன் ஆப் யூஸ் பண்ணுறீங்க? யாராவது யூஸ் பண்றீங்களா? SOS பட்டன் யாராவது எப்பயாவது யூஸ் பண்றதுக்கான நேரம் வந்திருக்கா உங்களுக்கு? வந்ததில்லை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு இருக்கு. கவர்மெண்ட் நம்மளை பாதுகாக்கணும், மகளிருக்கான பாதுகாப்பு திட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான பாதுகாப்பு அம்சங்களும் இருக்கு, அவசர உதவி எண்களும் இருக்கு. அதை உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற விழிப்புணர்வோடு எல்லாரும் செயல்படுங்க. இப்போ இவங்க எல்லாருமே ஒருத்தர் சரின்னு சொல்லுவாங்க, ஆனால் அது நம்மளுக்கு தப்பாக படும். ஸோ நம்மளோட ஓட்டை மோஸ்ட்லி அவங்க இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்காங்க, இதுக்கு மேலே என்ன செய்ய போகிறாங்க, அவங்க சொல்கிற வாக்குறுதி இருக்குது. அதுக்கப்புறம் மோஸ்ட்லி அவங்க என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்ற ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஓட்ட போகிறவங்க ரொம்ப முக்கியம். இளைஞர்கள் அரசியல் கட்சிகளுடைய வாக்குறுதிகளை என்ன மாதிரி எதிர்பார்ப்புகளோடு அணுக வேண்டி இருக்கு? என்ன மாதிரியான வாக்குறுதிகளை மாணவர்கள் எதிர்பார்க்குறாங்க? ஒரு டைம் பீரியட் 5 இயர்ஸ் எலெக்ஷன் பீரியட்னா அந்த 5 இயர்ஸும் அந்த பொலிட்டிக்கல் மேன் ஒரு மாதிரி என்கேஜாக இருக்கணும் பீப்புள் கூட. கரெக்ட். ஒரு மாதிரி என்கேஜ்மெண்ட்டானா எந்த மாதிரி என்கேஜ்மெண்ட்னா மக்களோட தொடர்புல இருந்துட்டு மக்களுக்கு இதெல்லாம் நம்ம கொடுத்த வாக்கு நிறைவேறிச்சா அப்படி கேட்கணும். இல்லைன்னா அந்தந்த பீப்புளை இது பண்ணி பார்க்கணும். ஆனால் கரெக்டாக எலெக்ஷன் டைமில் மட்டும் நான் உங்களுக்கு இது பண்ணுவேன் அது பண்ணுவேன், மித்த 4 வருஷம் அவங்க எங்கே போயிட்டாங்க, கடைசி வருஷம் மட்டும் நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்கிறத விட்டு 4 வருஷம் அவங்க 5 வருஷமும் அவங்க வேலையை செஞ்சால் மக்களுக்கு இன்னும் அவங்க இருந்துகிட்டே இருக்கலான்னு ஒரு மனசில் இருக்கும். நீட் ஒழிக்கணும் முதல்ல. ஏன்னா நீட் படிக்கிறத விட அங்கே எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறது முதற்கொண்டு எல்லாருமே கொடுமையாக தான் இருக்குது. விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, மக்களுக்கு நிறைய தேவையானது இருக்குது. சமத்துவங்கிற ஒன்று நிறையா கெட்டு போச்சு, அதுவும் வேணும். எல்லாரும் தானே ஓட்டு போடுறோம், கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் போடலையே, ஏன் அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் கேர் கொடுக்குறாங்க? அந்த 1000 எல்லாத்துக்கும் கொடுத்தா எல்லாரும் படிக்கிறோம், எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. இதை ஏன் அவங்க நோட் பண்ண மாட்டுறாங்க? இதோ எல்லாமே ஃப்ரீயாவே கொடுத்துட்டா நாங்க என்ன பண்றது? ஏதாச்சும் ஒரு ஹார்ட் ஒர்க் எங்க சைடு இருந்து வரணும்ல. நம்ம மாநிலம் நிதி நெருக்கடியில நிறைய இருக்கு, உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம அடுத்து நம்ம ஃபியூச்சரை நோக்கி போகணும்னா நமக்கான நிதி வேணும், நல்ல ஸ்கீம்ஸ் வேணும். மாணவர்களுக்கு என்ன வேணும், விவசாயிகளுக்கு என்ன வேணும், எல்லா துறையிலையும் என்னென்ன குறைபாடு இருக்கு அதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல ஸ்கீம் கொடுத்தாங்கன்னா மக்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும், நமக்கு பெனிஃபிட்டா இருக்கும். இப்போ காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. இப்போ படிக்கிற ஒர்க்குக்கும் நம்ம செய்யற வேலைக்கும் நம்ம ஃபீஸ் அதிகமாக கட்டியிருப்போம், ஆனால் மந்த்லி சேலரி அதை விட கூட கம்மியாக தான் இருக்கும். அதை வச்சு எக்கனாமி ரொம்ப டெவலப் பண்ண முடியாது. ஸோ அந்த கொஞ்சம் நம்ம யங்ஸ்டரை டெவலப் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் சென்டர்ஸு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி சென்டர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வரக்கூடிய ஆட்சியாளர்கள் நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும். நம்ம ஊர்ல படிச்ச இளைஞர்கள் அதிகமா இருக்கிறாங்க, போதுமான வேலை வாய்ப்பு இல்ல, திறன் மேம்பாடு இன்னும் செய்யணும் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, வாழ்த்துக்கள்.
அரசியல்ல எந்த அளவுக்கு ஈடுபாடோட இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதல. எத்தனை பேர் வீட்டுல அரசியல் பேசுறீங்க? உங்களுடைய வீட்லயோ இல்ல நண்பர்கள் கிட்டயோ எத்தனை பேர் அரசியல் பேசுறீங்க, அரசியலை பாக்குறீங்க? நாங்க தினமும் கிளாஸ்ல பேசுவோம் விஜய் வரணும், ஏன்னா அவர் வந்தா ஆட்சி கொஞ்சம் மாறும், புதுசா ஏதாவது கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம். அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் பண்ணாங்கன்னா நாங்க எல்லாருமே எங்க ஓட் கண்டிப்பா அவருக்கு தான். வீட்டில் வந்து அப்பா அம்மா 2 பேரும் வந்து அந்த காலத்துலேருந்தே இப்போ டிஎம்கே ஏடிஎம்கேன்னு ஓட்டு போட்டு 2 மாறி மாறி தான் வருது. அதனால எங்ககிட்டயும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அதுக்கே ஓட்டு போடலாம், ஏன்னா அவங்க தான் இதெல்லாம் நம்மளுக்கு செஞ்சிருக்காங்க, நம்மளுக்கு அந்த டிவி தராங்க அது தராங்க, அதுக்கும் நீயே அதுக்கு ஓட்டு போடு அப்படின்றாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன தோணும், இப்போ நாங்கள் இளைஞர்கள் தானே, எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மைண்டு. அவங்க அது பண்ணாங்க அது பின்ன பண்ணாங்க எனக்கு தெரியாது. இப்போ எங்களால் இங்கே மாற்ற முடியும், எங்களால் மாற்றி ஓட்டு போட முடியும். ஏடிஎம்கேக்குன்னு போடாம மற்ற நிறைய கட்சிங்க இருக்காங்க, இன்னும் சிஎம் போஸ்ட்டுக்கு வராத கட்சிங்களா இருக்காங்க. அந்த மாதிரி போட்டு எங்களால் அது மாதிரி மாற்ற முடியும். கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைக்கிறதுலாம் வந்துட்டு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். இப்போ வந்துட்டு பிசி எம்பிசியில் இருக்கவங்களுக்குலாம் சீட்டு கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். அப்போ அந்த பிசி எம்பிசியில் இருக்கவங்கனால ப்ரைவேட் காலேஜில் கிடைக்கிற ஒரு 10K 12Kங்கிற ஃபீஸ் கட்ட முடியலனா கூட அவங்களுடைய படிப்பு வந்துட்டு ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அந்த மாதிரி பிசி எம்பிசியில் இருக்கவங்களுக்குலாம் வந்துட்டு கொஞ்சம் சீட் வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி தரணும். ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகள்ல நிறைய சீட்ஸ் இருக்கு, ஆனா அது போதுமானதா இல்ல. இப்ப நிறைய பேர் படிக்க விரும்புறாங்க, நிறைய பேர் படிக்க வந்துட்டாங்க. சோ அப்ப இன்னும் கொஞ்சம் கவர்மெண்ட் காலேஜ்ல சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆட்சியாளர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. கட்டாயமா வரக்கூடிய தேர்தலில் இதே தேர்தல் வாக்குறுதியா கண்டிப்பா கொடுப்பாங்க. அதை வந்த பிறகு செஞ்சு கொடுப்பாங்கன்னு நம்புவோம். இந்த தங்கச்சிக்கு எல்லாம் ஒரு பெரிய கிளாப்ஸ். நீங்க வந்துட்டு இப்போ புதுசா வரவங்களுக்கு நம்ம சான்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால நீங்க ஓட் பண்றது வந்துட்டு நல்லா யோசிச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கட்சியில் இருக்க தலைவர்களை பார்த்து ஓட்டு போடுறது இல்ல, கொள்கைகளோ அவங்களோட செயல்களோ பார்த்து தான் ஓட்டு போடுறது. அது இன்னைக்கு வந்து அதிகமா யங்ஸ்டர்ஸ் கட்டு பீப்புள் கட்டு இருக்குதா அப்படின்னு கேட்டா கம்மி தான். ஏன்னா ரொம்ப இன்னைக்கு ஒவ்வொரு ஜென்ரேஷனாவே அப்படி பழக்கிட்டாங்க, காசு கொடுத்து இது பண்றது, அந்த மாதிரியான ஒரு கல்ச்சருக்கே நம்மளுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இங்க வந்து எல்லா தலைவர்களும் எடுக்கிற செயல்களும் கொள்கைகள் தான் அவங்கள வழி நடத்துமே தவிர அவங்க செய்யற பப்ளிசிட்டி எல்லாமே இது பண்ணாது. உங்களுக்கு கல்வித்துறையில ஒரு கல்வித்துறை அமைச்சரான ஒரு பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, கல்வியில நீங்க என்னென்ன மாற்றங்களை கொண்டு வருவீங்க? டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் இருக்கு, பட் அதுல ஒரு பொசிஷன் நான் சொல்றேன், விஏஓ ஆஃபீஸர், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். அது வந்துட்டு அதிகமாக அக்ரிகல்ச்சர் சைடில் தான் வருது. ஆனால் அதோட கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 0 to 1 2 இது என்ன ஃபார்மேட் அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அப்படின்னு. அது ரிலேட்டடாக ஏதாவது கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டால் கூட நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், அக்ரிகல்ச்சர் சைட் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் இந்த கொஸ்டின்ஸ்லாம் எதுக்குன்னு ஒரு இதுதான். சிபிஎஸ்இ ஸ்கூல்ல இருக்கிற சிலபஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கொண்டு வருவேன். ஏன் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க மட்டும் உயர்ந்தவங்க இல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களும் உயர்ந்தவங்க தான். ஏழைங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு உதவி செய்வேன். படிப்பு நேரத்தை கம்மி பண்ணா நல்லா இருக்கும் தோணுது. படிப்பு நேரத்தை கம்மி பண்ணணும். ஏன்? எது எங்க டிஃபைன் பண்ணிருக்காங்க? இது வரைக்கும் மென்டல் பிரஷர் ரொம்ப. பிரஷரா? எத்தனை நேரம் படிக்கணும் இது வரைக்கும் டிஃபைன் பண்ணிருக்காங்களா? இல்ல, ரொம்ப நேரம் படிக்கிறனால ரொம்ப டஃப்பா இருக்கு. ரொம்ப நேரம் படிக்க சொல்லி யாருமே சொல்லவே இல்லையே. இல்ல, படிக்கணும். கிளாஸ்ல நம்ம சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதுமே, வீட்ல போய் ரிவைஸ் பண்ணாலே போதுமே. கவர்மெண்ட் காலேஜஸ்லலாம் பார்த்தீங்கன்னா மார்க் யார் கட் ஆஃப் நிறையா வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஒரு நிறைய சீட்டு தருவாங்க. சில பேர் வந்துட்டு அவங்களுக்கு படித்து எழுதுறதுல ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கலாம், பட் அவங்களுக்கு அந்த டாப்பிக்கை பற்றின ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அந்த டாப்பிக்கை பற்றின ஒரு ஸ்கில்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கும். ஆனால் அவங்களுடைய மார்க் கொஞ்சம் குறைவாக இருக்கனால அவங்களுக்கு அந்த சீட்டு நிராகரிக்கப்படும். ஸோ அப்படி நிறைய பேர் நான் அப்படி கேள்விப்பட்டிருக்கேன் என்னுடைய சீனியர்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் மார்க் 50%, ஸ்கில்ஸ் 50%ன்னு வச்சு எடுக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் காலகட்டத்தில் சோசியல் மீடியாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அரசியல்ல புகுத்தப்பட்டிருக்கு. அரசியல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த சோசியல் மீடியா மூலியமா இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. போன அரசியல் களம் வந்து வேற மாதிரி இருந்துச்சு, பட் இந்த அரசியல் களம் வந்து புதிய கட்சிகள் இருக்காங்க, அவங்களோட ஆளுமை இருக்கு, அவங்களோட லீடர்ஷிப் வந்து ஆக்சுவலாக வேற மாதிரி இருக்கு. ரொம்ப ஷார்ட் பீரியட்ல அவங்க வந்து பெரிய கட்சியே வந்து கொஞ்சம் கதற விடுற மாதிரி தான் இருக்காங்க. அதனால நம்மளால வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியலன்னு தான் சொல்லணும். இன்னொன்று, ஐடி விங்ஸ் வந்து எல்லாருமே இப்போ வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கட்சின்னு மட்டும் சொல்ல முடியாது, நிறையா வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க இந்த மாதிரி நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்திங்கன்னா அது நிறையாவே இருக்குது, இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர்ஸ். ஏன்னா இப்போ எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து
ஃபோனில் பார்த்து தான் எல்லா விஷயத்தையும் கற்றுக்குறாங்க. பட் அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு தனி நாலேஜ் இருக்குது. இதில் எது உண்மை எது போயின்னு அவங்களும் தனியாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது தெரியாமையே தான் வந்து நிறையா சோஷியல் மீடியாஸில் வந்து ஃபேக் நியூஸும் வருது, ட்ரூவான நியூஸும் வந்துக்கிட்டு இருக்கு. பட் இதை வந்து நாங்கள் நம்புறது கிடையாது. எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையானதெல்லாம் அவங்களோட இப்போ இருக்கிற எஜுகேஷன், இது முடிச்சதுக்கப்புறம் வரப்போகிற அவங்களுடைய பொருளாதார நிலை, முடிச்சதுக்கப்புறமா கிடைக்கிற வேலை வாய்ப்பு, இது சம்பந்தமான சலுகைகளையும் இது சம்பந்தமான கோரிக்கைகளை மட்டும்தான் பேஸ் பண்ணி அவங்க ஓட்டு போடுவாங்கன்றது தான் எங்களோட கருத்து. 100% பியூரிட்டி வந்து யார்ட்டையுமே எந்த ஒரு லீடர்ட்டையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ வந்து இருக்கிறவங்கள யார் பெஸ்ட்டு ஒரு இது சொல்லுவாங்க, அரசியலில் இருக்கணும்னா நல்லவனாக இருக்க முடியாது, வல்லவனாக இருந்தால் தான் பாலிடிக்ஸில் வந்து இருக்க முடியும். ஸோ அந்த வல்லவன்லாம் யார் நல்லவன் அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம பண்ணணுன்றது என்னோட ஒப்பீனியன். இப்ப தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான பிரச்சனை ஒண்ணு அடிக்கடி பேசப்படக்கூடிய முக்கியமான பிரச்சனை இருக்கு. என்னன்னா இருமொழி கொள்கையா மும்மொழி கொள்கையா அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தரா உங்களுடைய கருத்து என்னவோ ஹானஸ்டா சொல்லுங்க. இந்த இருமொழி கொள்கை என்பது பாத்தீங்கன்னா, இந்த தாய்மொழியில் அவன் படிச்சா தான் அவனுடைய அறிவை பெறுகிறான். ஆங்கிலம் எங்களுக்கு வேண்டும். இப்போ மும்மொழி கொள்கை என்று சொல்றாங்க, நீங்க ஹிந்தியை கட்டாயமா படிங்க அப்படின்னு ஒரு சில மாநிலத்தில் ஹிந்தி புகுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. மொழியை படியுங்கள். மொழி நம்மளுக்கு வந்து ஒரு தகவல் தொடர்புக்கும் மற்ற வேலை வாய்ப்புகளுக்கும் எல்லாம் அனைத்து மொழியும் வேண்டும். ஆனால் தாய்மொழி என்பதை மறந்து விடாதீர்கள். நம்ம தமிழ்ல தாய்மொழி தமிழில் பேசுறது வந்து நம்மளை யாராலையும் எடுத்துக்க முடியாது. தமிழ் பேசணும். இங்கிலீஷ் வந்து எங்கே போனாலும் இங்கிலீஷ் பேசிக்கலாம். ஆனால் ஹிந்தி வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பராசக்தி படம் வந்துச்சு. அந்த பராசக்தி படத்திலே சொல்லியிருப்பாங்க, அந்த இருமொழிக்கான அந்த இது ஒரு தாய்மொழியும் அவங்களுக்கு தேவையான மொழியும் படிச்சுட்டா தான் நல்லது. நான் வந்து இருமொழி கொள்கையை தான் சப்போர்ட் பண்ணுவேன். பிகாஸ் நான் வந்து தமிழ் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ் எனக்கு தெரிஞ்சது நான் பேசுகிறேன். இங்கிலீஷ் நான் கற்றுப்போது நான் வந்து வெளியே எங்கே போனாலுமே வந்து எனக்கு இங்கிலீஷ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கிலீஷ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியே நான் வந்து மற்ற லாங்குவேஜ் வேறு கண்ட்ரிஸ் போனாலுமே எனக்கு இங்கிலீஷே போதுமானதாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து 3rd லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் அது வந்து எங்களோட விருப்பமாக இருக்கணும். எங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பிடிக்குதோ அதை நாங்கள் எங்கள் விருப்பத்தோடு நாங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து 2 மொழி எடுத்துக்கிறதா சொல்கிறேன். என்னென்னா நம்ம இதில் வந்து திணிக்க வேண்டாம். நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ அதை நம்ம பண்ணிட்டு போயிடுவோம். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து தமிழ் இங்கிலீஷ் 2மே படிக்கிறோம். சார் சொன்ன மாதிரி நம்ம அதை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து காமனாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எங்கே போனாலுமே இன்டர்நேஷ்னல் லெவல்லையோ இல்லை நம்ம இந்தியாக்குள்ளேயோ இது பண்ணாலும் நம்ம 2 லாங்குவேஜுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதையே ஹிந்தி மட்டும் தெளிக்கணும் அப்படின்னு ஏன் இந்த ஹிந்தி லாங்குவேஜ் மட்டும் எங்கே திணிக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில், ஆந்திரா, கேரளா, அப்புறம் மேற்கு வங்கம் இந்த மாதிரி ஸ்டேட்டில் மட்டும் ஏன் திணிக்கணும் அப்படின்னு. நேஷனல் லெவலில் அந்த மாதிரி போயிட்டு அட்டன் பண்ணும்போது எனக்கு அங்கே ஹிந்தி தேவைப்படுது. ஓகே, இப்போ நார்மலாக ஒரு சாப்பாடு கடை அந்த மாதிரி ஏதாவது ஒரு நார்மலாக ஒரு இது பண்ணும்போது இங்கிலீஷில் அவங்களுக்கு பேசினா புரியாது. அப்படிங்கல நான் அங்கே ஹிந்தி கற்றுக்கிட்டு தான் ஆகணும். அவங்களுக்கு தேவையான மொழியை அவங்க கற்றுக்கணும், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு எல்லாத்துக்குமே நார்மலாக தமிழ் தெரியும் ஆஸ் யூஷுவல். இதில் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க. அப்போ இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க 50%னா அது அவங்க வந்துட்டு அந்த வேலைக்கு போக முடியும். எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் தெரியும் போது அங்கே அவங்க ஸ்பெஷலாக இருப்பாங்க. இப்போ ஏதோ ஒரு ஒர்க்கு ஹிந்தி ரிலேட்டடாக வரும்போது 50 ஸ்டூடெண்ட்ஸில் 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஹிந்தி தெரிஞ்சாலும் அவங்க அங்கே செலக்ட் ஆகலாம். ஸோ 3rd லாங்குவேஜ் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் வேல்யூவாக தான் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. தமிழ்னா நம்ம இங்கே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடலாம். ஏதோ ஒரு பஸ் ரூட் கேட்கறதா கூட ஈஸியாக நம்ம கேட்டலாம். இதுவே நீங்கள் வந்து ஒரு பீகார் அந்த மாதிரி சைடு போயிட்டீங்க, நீங்கள் எங்கேயா ட்ராவல் பண்ணணும்னா நீங்கள் ஆப்போசிட்ல இருக்கவங்களால உங்களால் மேனேஜ் பண்ண முடியாது. உங்களுக்கு பஸ் ரூட்டு கூட பேர் போட்டிருக்கோம், ஆனால் என்னன்னு அது உங்களுக்கு தெரியாது. ஸோ அதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து இன்னொருத்தவங்க தோண தேவையில்லை. நம்ம பாட்டில் அந்த இது வந்து இந்த லாங்குவேஜ் இப்போ ஹிந்தி கற்றுக்கிட்டா இந்த பஸ்ஸு ஹிந்தி இதில் என்ன போட்டிருக்குன்னு நமக்கு தெரியும். நம்ம வந்து யாரோட துணையும் இல்லாமல் நம்ம லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா எங்கே வேணால் நம்ம என்னால் ஃபேஸ் பண்ணி எல்லா இடத்தையும் போக முடியும் அப்படின்றது நான் சொல்கிறேன். எல்லா லாங்குவேஜ் கற்றுக்கிறது நல்லது தான். இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, நம்ம 100% வாக்களிப்பதை உறுதி செய்யணும் அப்படிங்கறதா. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எல்லாரும் ஓட்டு போட போவீங்களா? ஓகே, கண்டிப்பா போனோம். அதுதான் இந்த நிகழ்ச்சியோடைய நோக்கம். என் வாக்கு என் உரிமை என் கடமை. என் வாக்கு விற்பனைக்கு அல்ல. எல்லாரும் மறக்காம ஓட் போட்டுருவீங்களா? ஓகே, நீங்க மட்டும் ஓட்டு போட்டா போதாது. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெற்றோர், உங்க பகுதியில் இருக்கக்கூடியவங்க அல்லது உங்க கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் ஓட்டு போட வைக்கணும். அதுக்கான ஒரு தூதுவர்களை அம்பாசிடரா நீங்க மாறணும் அப்படிங்கறதா இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். நன்றி, வணக்கம்.